ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸுக்கு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வாழைக்காயும் கத்திரிக்காயும் உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காய் வெந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சித்திரனாக்கு கடலப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம். கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், வடிகட்டின லெமன் ஜூஸ் வெந்துக்கலாம். அதுலேயும் உப்பு போட்டுக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சுண்டட்டும், ஜூஸாக சுண்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்னஸ் வந்து பார்த்திங்களா, ஜூஸு தண்ணியாக மாறிட்டு கொஞ்சம் திக்னஸ் வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இதை நம்ம அரைச்ச மிளகாய்த்தூளும் அவிச்ச தண்ணியை போட்டு மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி இது மீன் கல்லில் போட்டுருங்க. சித்திரம்னா சாம்பார் சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயை இது மாதிரி கத்திரிக்காய் இந்த ஷேலோ ஃப்ரைமே பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வாழைக்காய். வாங்க நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறின ரைஸை இதில் போட்டுக்கலாம். ஆறின ரைஸில் நாம் வந்து கடலக்காய் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி காய் ஃப்ரை ஆகிடுச்சு. நாம் எடுத்துக்கலாம். காய் எடுத்துட்டுங்க. இதுதான், இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பேட்சை நாம் இதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவில். செகண்ட் பேட்ச் போட்டாச்சுங்க. இது ஃப்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லன்ச்சு இது தாங்க. லெமன் ரைஸ், கத்திரிக்காய் ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை. ரைஸோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கத்திரிக்காய் வந்து ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லன்ச். சிம்பிள் மெனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.